இவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு, எந்த விதமான போஸ்ட் போட்டிருக்காரு, அது எப்படி சர்ச்சையாகி இருக்கு, அப்போதெல்லாம் இந்திய மக்கள் நீங்க முஸ்லிம் என்பதனால உங்களுக்கு எதிராக பேசினார்களா இல்லையா என்பதை பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஆபரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அமைதி புறாவை பறக்க விட்டு ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாரு ஏஆர் ரஹ்மான். அமைதி புறாருக்கு இந்தியன் பிளாக் இருக்கு, ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கு. அதாவது சிம்பாலிக்கா என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கெல்லாம் போர் எதுக்குப்பா, போரை விடுத்து அமைதியின் பக்கம் நம்ம எல்லாம் போயிடலாம், எல்லாரும் அமைதியா சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக அமைதி புறாவை பறக்க விட்டு தீர்த்துக்கலாம் என்று சொல்லும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் அப்ப இந்த போஸ்ட் போடுறாரு ஏஆர் ரஹ்மான். ஆனா இதே ஏஆர் ரஹ்மான் பெஹல்காம்ல நம்மளுடைய இந்திய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு வாயை திறக்கல. நம்மளுடைய மக்கள் கொல்லப்படும் போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்து அமைதி புறா பறக்க விடுவாங்க. அட்லீஸ்ட் இன் சாலிடாரிட்டி வித் இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களுக்காக இன்னும் சொல்ல போனா ஏஆர் ரஹ்மான் உட்பட அனைத்து இந்திய மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இந்திய ராணுவம் அங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் அமைதி புறாவை பறக்க விடுறாரு. சோ இப்பேற்பட்டவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ரெண்டாவது, தமிழணங்கு அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றாரு. இது எப்ப தெரியுமா, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போதே ரிலீஸ் பண்ணது. ஐ திங்க் இந்த தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிற பிரச்சனை வந்த போதோ அந்த மாதிரி ஏதோ டைம்ல நினைக்கிறேங்க. அந்த தமிழனங்க பார்க்கணுமே, அது தமிழனங்கு மாதிரியே இல்ல, தமிழ் தாய் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு உருவத்தை கையில ழகரத்தை கொடுத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. அது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாதுங்க. இப்படி பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு பேக்லாஷ் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாரு, நான் ஒரு இஸ்லாமியன் என்பதனால குறிவைக்கப்படுகிறேன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்பொழுதே அண்ணாமலை அவர்கள் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்று அவர் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு.